வாங்க கண்ணுங்களா, அடுத்து ஒரு ஈஸியான சிவன் ராத்திரி ஸ்பெஷல் கோலம். 5 புள்ளி 3 லைன் ஸ்ட்ரெயிட் லைன் வச்சுட்டு, இந்த மாதிரி 3 புள்ளிக்கு ஒரு லைனை போட்டு கிராஸாக ஒரு லைனை போட்டுட்டு, இப்போ இது மேலே இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி லிங்கம் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 4 லிங்கா வர மாதிரி தான் போடுறோம். ஸோ அது மாதிரி 4 லிங்கம் போட்டுட்டு, இப்போ இதுக்கு நடுவில் ஒரு செக்குடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி செக்குடு மாதிரி போட்டு விட்டுட்டு, இந்த லிங்கத்துக்கு ஏதாவது ஒரு கலர் கொடுத்துக்குங்க. நான் இங்கே ஒரு 2 கலர் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் இந்த லிங்கத்துக்கு காவி கலர் கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஏதாவது ஒரு டார்க் கலர் இருந்தால் டார்க் கலர் கொடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி எல்லா லிங்கத்துக்கும் கலர் கொடுத்தாச்சு. இப்போ இந்த லிங்கத்துக்கு வந்து ஒரு பீடம் வேணும் இல்லைங்களா, அதுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். பீடத்து மேலே தானே லிங்கம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இன்னொரு லைன் எக்ஸ்ட்ரா போட்டு கிராஸாக இந்த மாதிரி போட்டு விட்டுட்டா லிங்கத்தோட பீடம் ரெடி. இப்போ இதுக்கு நான் ஒயிட்டே கொடுத்துக்கிறேன். நீங்கள் இப்படி கிராஸாக கூட ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த லிங்கம் தாமரைக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம 2 சைடும் தாமரையோட 2 பெட்டல்ஸை போட்டு விட்டுடலாம். இப்போ இந்த லிங்கத்து மேலே வில்வ இலை, லிங்கம்னாலே என்ன ஸ்பெஷல், வில்வ இலை தானே ஸ்பெஷல். அதனால் வில்வ இலை இருக்கிற மாதிரி 3 லீஃப் போட்டு விட்டாச்சு. இப்போ இதே மாதிரி எல்லா லிங்கத்துக்கும் போட்டு விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக, எவ்வளோ சிம்பிளாக ஒரு சிவன் ராத்திரி ஸ்பெஷல் கோலம். பிகினர்ஸ் கூட இந்த கோலத்தை போட்டுடலாம், அவ்வளோ ஈஸி. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டுட்டு, இந்த வில்வ இலைக்கு க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். இலைங்கிறதுனால நம்ம க்ரீன் கலர் கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இலைகளை போட்டு விட்டு க்ரீன் கலரை கொடுத்துட்டோம்னா பூ ரெடி. இப்போ அந்த தாமரைக்கு ஒரு பிங்க் கலர் கொடுத்துக்கலாம். தாமரைனாலே ரெட்டு, பிங்க்கு இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா, எல்லோ இந்த மாதிரி கொடுத்தோம்னாலே அழகாக இருக்கும். நான் ஒரு பிங்க் கலர் கொடுத்துடுறேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லா லோட்டஸுக்கும் பிங்க் கலர் கொடுத்துட்டு, இப்போ இந்த சிவலிங்காவுக்கு திருநீர் மாதிரி பட்டை போட்டுடலாம். போட்டுட்டு நடுவில் ஒரு திலகம் மாதிரி போட்டு விட்டுடலாம். இந்த திலகத்துக்கு ஒரு ரெட் கலர். அவ்வளோதான். நீங்கள் இதுக்கு பதிலாக திரிசூல் கூட வரைஞ்சிக்கலாம். உள்ள சூலம் இருக்கிற மாதிரி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த கீழே பீடத்துக்கு கீழே இந்த மாதிரி செக்குடு மாதிரி கிராஸ் லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒவ்வொரு லிங்காவையும் ஜாயின் பண்ணுற மாதிரி 3 கர்வ் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த கர்வுக்கு மேலே ஒரு டாட் வச்சு ஒரு லைன் இழுத்து விட்டுட்டோம்னா அவ்வளோதான், கோலம் ரெடி. சிம்பிளாக ஈஸியாக சிவன் ராத்திரி கோலம் ரெடி. நல்லா டார்க் கலர்ஸாக கொடுத்துட்டிங்கன்னா இன்னுமே கோலம் அற்புதமாக இருக்கும். சிவன் ராத்திரியை ஸ்பெஷல் ஆக்கியாச்சு. நீ அடுத்து ஒரு ஈஸியான கோலத்தோடு சந்திக்கிறேன்.